கூடல் மாநகரம் மதுரை மாநகரிலே வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக முருக பக்தர்கள் மாநாடானது நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய முதல் நிகழ்வாக அறுபடை வீடுடைய முருகனுடைய கண்காட்சியானது இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சி இன்றையிலிருந்து வருகின்ற 22ஆம் தேதி வரையிலே ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் அனைவரும் இந்த கண்காட்சியை பார்க்கக்கூடிய அளவிலே மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 22ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்தும் முருக பக்தர்கள் வருவதற்கான ஒரு ஏற்பாடு, மிக சிறப்பான ஏற்பாடுகளை நம்முடைய இந்து முன்னணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கடேஸ்வர சுப்பிரமணியம் அவருடைய தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தமிழ் கடவுளாம் முருகனுடைய அருளை பெற்று உய்யுமாறு ஆன்மீக அன்பர்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாநாடானது ஒரு அரசியல் சார்பற்று நடக்கின்ற மாநாடு. யாரெல்லாம் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, அப்படி உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையிலே அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாநாட்டை ஒரு அரசியல் உள்நோக்கத்திற்காக இல்லாமல் ஒரு ஆன்மீக மாநாடாக, முருக பக்தர் அனைவரும் ஒன்று கூடுகின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பான முறையிலே இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாட்டிலே அனைத்து ஆன்மீக அன்பர்களும் முருக பக்தர்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய அமைப்பினுடைய அடிப்படை நோக்கமாக, அடிப்படை தத்துவமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை செயல்படுத்துகின்ற வகையிலே தான் இந்த மாநாடு மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சார்பற்றது, உள்நோக்கமற்றது. ஆனா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை மிக சிறப்பா நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அரசியல் இருக்கா? அதாவது இது முருக பக்தர்கள் மாநாடு. அவரு ஆன்மீகத்துல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் அமித்ஷாஜி அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்பதிலே ஆன்மீக அன்பர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த மாநாட்டுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதனால அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்வதிலே தவறு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஆன்மீக அன்பராக அதை பொதுமக்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறாரே தவிர, நீங்கள் அவரை ஒரு பிஜேபியுடைய தலைவராகவோ அதை பார்ப்பது என்பது அபத்தமானது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழக முதல்வரை சந்தித்து இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்காக நேரம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். பல நேரங்களிலே எங்களுடைய தலைவர் கூட வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு நேரம் கொடுத்தா நாங்கள் சந்தித்து நாங்கள் முதல்வரையும் அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு தயாராக இருக்கின்றார்கள், எந்த நேரம் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலே அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. அதனால நாங்கள் அதுக்காக அந்த கட்சி இந்த கட்சி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கின்ற மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி மரியாதைக்குரிய பாமகவுடைய தலைவர் அவருடைய
இளைய தளபதி மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அத்துணை கட்சியுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர, இந்த அமைப்பினுடைய நோக்கமே தவிர தனிப்பட்ட முறையிலே யாரையும் ஒதுக்க வேண்டும் என்பது இந்த மாநாட்டுடைய நோக்கம் அல்ல. இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தினுடைய நோக்கம் தானே, வேற என்ன நோக்கம் இல்ல? இல்ல முருகன் மலை எங்களுக்கே ஒரு முழக்கத்தான முன்வைக்கிறீங்க, அதனால கேட்கிறேன். முருகர் எங்கெங்கெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக குமரியத்தோர் வழிபடட்டும் அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கெங்கெல்லாம் குன்றிருக்கின்றதோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அறுவடை வீடும் பாத்தீங்கன்னா முருகர் எல்லாமே அந்த மலையில தான் வந்திருப்பாரு. மலையில தான் இருக்கும். முருகன் கோயிலுனாலே அதுக்கு சிம்பிளே மலை தான். அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு முருகர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அது நம்முடைய இந்து மக்களுக்கு சொந்தமானது என்பதை தெளிவாக ஆணித்தரமாக அதை முருக பக்தர்கள் அனைவரும் நம்புகிறார்கள். சார், மெயினா மாநாட்டுடைய நோக்கம் புரியல. திடீர்னு இங்க மாநாடு நடத்த சரி, தமிழக அரசு மாநாடு நடத்துறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக அரசு ஒரு மாநாடு நடத்துறாங்க, முருகர் மாநாடு நடத்துறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? பொதுவா நடத்துறாங்க. இதுல நம்ம மேற்கொண்டு இந்து இஸ்லாம் உறவுகளை வளர்க்க வழிவகுக்கும் அவங்க சொல்றாங்க. கிடையாது. அவங்க எந்த நோக்கத்தோடு அந்த மாநாடு நடத்தினாங்களோ அதே நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. தமிழக அரசு எந்த நோக்கத்தோடு மாநாடு நடத்தினாங்களோ அதே நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. பிளவை ஏற்படுத்தணுன்ற நோக்கமோ எண்ணமோ எங்களுடைய அமைப்புக்கு இல்லை. மக்கள் ஆன்மீகத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும்.